நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பாமகவில் மறைந்த போர்படை தளபதியான காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை, என் தந்தை காடுவெட்டி குருவுக்கும் பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் துரோகம் செய்துவிட்டார். அந்த அன்புமணியை தோற்கடிப்பதுதான் என் முதல் வேலை என கூறியுள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவிற்கு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கேரளா குருவாயூரப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து குருவாயூரப்பனுக்கு 32 சவரன் தங்க கிரீடம் வழங்கினார். வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஊதியத்தை 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. புதிய அறிவிப்பின்படி வாக்குச்சாவடி தலைமை அலுவலருக்கு 3000 ரூபாய், வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு 2600 ரூபாயும், கண்காணிப்பு மேற்பார்வையாளருக்கு 1500 ரூபாயும், நுண் மேற்பார்வையாளருக்கு 1400 ரூபாயும் ஊதியம் வழங்கப்பட உள்ளது. இது 2026 தேர்தல் பணிக்கு உயர்த்தப்பட்ட ஊதிய விவரங்களாகும். இந்திய குடும்பங்களிடம் 417 லட்சம் கோடி தங்கம் உள்ளதாக தகவல். உலகின் டாப் 10 வங்கிகளில் உள்ளதை விட இந்திய குடும்பங்களில் அதிகமான அளவில் குவிந்துள்ளதாக இந்தியா தொழில் வர்த்தக சங்கம் அசோசியம் குறிப்பிட்டுள்ளது. இதிலிருந்து 2% முதலீடாக மாறினால் கூட 2047 இந்தியா அசுர வளர்ச்சி அடையும் என இந்த அமைப்பின் கணிப்பாக உள்ளது. ஈரானின் மிகப்பெரிய மின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பதிலடியாக அமெரிக்காவால் ஒரு ஈரானியர் கொல்லப்பட்டாலும் அமெரிக்காவின் ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட 18 நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் அறிவிப்பு. இதனால் உலக நாடுகள் அதிர்ச்சி. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.